வெல்கம் டு தமிழ் பிளஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 9th டியூட்டோரியல். அதாவது லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோம். இப்போது இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் மொத்தம் 3 இருக்குது. அதில் இன்டர்னல் பார்த்துருந்தேன் இவ்வளோ நாளாக. இப்போது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டைல் இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹெட்டில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து புதுசாக நியூவாக ஒரு ஃபைல், அதாவது நியூவாக ஒரு ஃபைலை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். நியூவாக ஒரு ஃபைலு அதில் சேவ் பண்ணுறேன். காப்பி பண்ணி ஸ்டைல் எடுத்துடணும். ஏன்னா அது சிஎஸ்எஸில் யூஸ் பண்ண சொல்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸ்டைலை. இதில் அப்படியே டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ஃபைலை சேவ் பண்ண சொல்ல வேண்டி .cssன்னு சேவ் பண்ணால் போதும். ஃபைல் சேவ் ஆஸ் ஸ்டைல் ஷீட்னு நான் கொடுக்குறேன். ஸ்டைல் ஷீட் .css. CSS மீன் கேஸ்கெட்டிங் ஸ்டைல் ஷீட். அப்படி தான் யூஸ் பண்ணோம். சேவ் கொடுக்குறேன். சேவ். இப்போ நம்ம வந்து லிங்க் ஒண்டி கொடுக்க போகிறோம். அதாவது மெயின் இண்டெக்ஸ் பேஜுக்கு லிங்க், அதுவும் ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து கோடிங் இப்போ நார்மலாக இருக்குது. எதுவும் இல்லாதனால நார்மலாக இருக்குது. இப்போது லிங்க் கமெண்ட் எழுதுகிற லிங்க் ரியல் RL ஸ்டைல் ஷீட் டைப் டெக்ஸ்ட் /CSS HREF லிங்க் வந்து அதாவது என்ன பாத்தில் இருக்கோ அது வந்து நம்ம அந்த பாத் நேம் கொடுக்கணும். நான் அதே ஃபைலில் இன்டெக்ஸ் எதிரில் இருக்கோ அதுலேயே நான் கொடுத்துருக்கேன். அதாவது நான் ஸ்டைல் ஷீட் .css. இப்போ சேவ் பண்ணுறேன். இதுதான் கமெண்டு. சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் அப்படியே டிஸ்பிளே ஆகாது. இதான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இது வந்து HRF லிங்க். இது பேர் ஸ்டைல் ஷீட். அதாவது சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நியூ பேராகிராஃப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். நியூ பேராகிராஃபு. தேர் ஆர் 3 types. in H1ல நான் வந்து இன்டர்னல் H1ல இன்டர்னல், H2ல எக்ஸ்டர்னல், லாஸ்ட்டில் இன்லைன். த்ரீ டைப்ஸ் இதுதான்: இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.